கோயில்ல வண்டி மாட்டிச்சு ஒரு 5 நிமிஷத்துல வந்துடும் மேடம். நானே வெட்டிங் கார்டு ஷாப்ல டிலே பண்ணிட்டான்னு டென்ஷன்ல வந்துட்டு இருக்கேன். சரி சரி, நான் வள்ளுவர் சாலையில தான் போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வா. ஹலோ மச்சான், வெயிட்டான பாத்தி விஸ்கி இருக்குடா, தூக்குறோம். சரியா, மிஸ் பண்ணக்கூடாது. வா. ஓகே மச்சான், வரேன். உங்க கழுத்துல இருந்து அறுத்துட்டானா? கத்தாம கம்மன் இருக்கீங்க. திருட புடிங்க, திருட. டேய் நில்லுடா. டேய் டேய் நில்லுடா. என்னங்க நீங்க? அவன் ஓடிட்டு இருக்கான். டேய் பாத்தியா, இன்னொருத்திட்ட வெள்ளி மாலை அடிச்சேன். அது அப்புறம் பாத்துக்கலாம். ஏறா. எடு எடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ, என்னங்க நீங்க? அவன் ஓடிட்டு இருக்கான், நீங்க இப்படி செல மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. ஹலோ ஏங்க? ஏன்டா பிரேக் போட்ட? நான் ஏன்டா பிரேக் போட்ட? அதுவா நின்னுச்சுடா. ஏய் கேடுடா, வண்டியா போறாங்க. துஷ்டன். டேய் சீக்கிரம்டா. டேய் வந்துல போறாங்கடா, வண்டியை ஸ்டார்ட் பண்றோம். அம்மா அம்மா தாயே, யாருன்னு தெரியாம பண்ணிட்டமா, எங்களை மன்னிச்சுக்கம்மா. டேய் என்ன வண்டி, என்ன வாடா வாடா வாடா, வேகமா போடா. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க உங்களதான், ஒரு நிமிஷம் உங்களதான் நில்லுங்க. என்னங்க நான் கூப்பிட கூப்பிட நீங்க போயிட்டே இருக்கீங்க. கையை எடு. சாரி. இல்ல, இருந்த இடத்துல இருந்தே காரியம் சாதிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துல நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். பண்ணுவீங்களா? நான் வெளியாள் யாருக்கும் உதவி பண்றதில்ல. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நீங்க எனக்காக ஒரு உதவி பண்ணியே ஆகணும். எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்ல. கெஞ்சி கேக்குறேன். உங்க கால்ல விழல விழுங்க. இல்ல இல்ல இல்ல, கால்ல எல்லாம் விழ தேவையில்லை. எனக்கு வேற வழி தெரியல. நான் இருக்கிற நிலைமைய பார்த்து அந்த கடவுளே உங்களை அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு. நானும் அம்மன் பக்த தான். ப்ளீஸ் உதவி பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன பண்ணணும்? அது ஒரு கல்யாணத்தை நிறுத்தணும்.
அந்த வேலைக்கெல்லாம் வேற ஆள போய் பாரு போ. நான் எங்க போவேன்? உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? எப்படியாவது நீங்க தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுங்க ப்ளீஸ். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. யாரோட கல்யாணம்? எங்க வீட்டு வேலைக்காரியோட கல்யாணம். வேலைக்காரி கல்யாணத்தை நீ நிறுத்த போறியா? ஆமாங்க, அவ கட்டிக்க போறது எங்க அண்ணன் பையனை. அவன் பெரிய கோட்டீஸ்வரன், பல கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்தெல்லாம் அவளுக்கு போயிடும். அதான் எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு ஏன் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் சொத்தெல்லாம் எனக்கு வரும். நடக்க போற கல்யாணம் நின்னு போனா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வலிக்கும்னு உனக்கு தெரியுமா? நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன் தங்கச்சியோட வாழ்க்கையை நான் நேர்ல பார்த்திருக்கேன். இதுக்கெல்லாம் எக்காரணத்தை கொண்டு நான் சம்மதிக்க மாட்டேன். போய்கிட்டே இரு. ஐயோ, இன்னும் ஒரு வாரம் தான் கல்யாணத்துக்கு டைம் இருக்கு. இதை விட்டா வேற எதுவுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு நீங்க உதவி பண்ணிதான் ஆகணும். நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாதன்னு சொல்றேன்ல. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்த உன்னையே நான் அழிச்சிருவேன். போ. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். போயிடு. இது யாரு? அதான் நான் சொன்னேனே, வேலைக்காரி, பேரு கங்கா. இவன் தான் மாப்பிள்ளை. அதான் எங்க அண்ணன் பையன். இது அவனுக்கு 2வது கல்யாணம். உன்னை இப்படி தொங்க விட்டவனையும் அவன் குடும்பத்தையும் அழிக்காம விட மாட்டேன். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க எங்க அண்ணன் அமிச்சாரு. அதை பிரிண்ட் பண்ண கூட எனக்கு மனசு வரல. அவ்வளவு கோவமா வருது. போலாமா? எங்க? உங்க வீட்டுக்கு. நீ சொன்னத நான் செய்றேன். உண்மையாவா? நீங்க சம்மதம் சொன்ன உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா செஞ்சிடுறேன். எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனாலும் நான் கல்யாணத்தை நிறுத்துறேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க, இப்ப என் கார் வந்துரும், அதுலயே போயிடலாம். வாங்க.
வாங்க போலாம். இல்ல, எல்லார மாதிரியும் உடனே என்னால உள்ள வர முடியாது. நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்ல வேற ஏதாவது சக்தி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க உள்ள வாங்க. திருநீர்ல அப்படியே அந்தரத்துல நிக்குது. இந்த வீட்ல வேற துஷ்ட சக்தி இருந்தா நான் தூக்கி போட்ட திருநீர் அந்த பக்கம் போய் அடிக்கும். நான் தூக்கி போட்ட திருநீர் அப்படியே நிக்குதுன்னா வேற எதுவும் இல்லை இந்த வீட்ல. இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்கணுமே, அது என்ன ஆச்சு? அது ஒரு ஆவி இருந்ததா சொன்னாங்க. அப்புறம் நாங்க அத நம்பூதிரியை வச்சு கட்டிட்டோம். கட்டியாச்சா? ஏங்க மறையறீங்க? யாராவது கேட்டா ஃப்ரெண்ட்னு சொல்ல போறேன். இல்ல, நான் இங்க வந்திருக்கிறதும் தங்க போறதும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியணும். அதுவும் சரிதான். அப்ப யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி ஏ ரூமுக்கு போயிடலாம். வாங்க. வாங்க, உட்காருங்க.
சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுமா, வாங்க சாப்பிடலாம். ஆ, நீ போ, நான் வரேன். ஆ ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். ம். உட்காருங்கம்மா, பரிமாற. வேணாம் வேணாம், நீ போ, நான் போட்டுக்கிறேன். ம். அதை விட நான் பார்த்தேன். டேய், என்னடா என்ன பண்றாங்க? என்ன பண்ற? சாப்பாடு உங்களுக்கு தான், சாப்பிடுங்க. நான் சாப்பிட மாட்டேன். ஏ? இந்த வீட்டு உப்பை தின்னுட்டு இந்த வீட்டுக்கே எப்படி துரோகம் பண்ண முடியும்? இந்த வீட்ல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் நீ வெளியில இருந்து வாங்கிட்டு வா. ஏங்க, சாப்பாட்டுல என்னங்க இருக்கு? சாப்பிடுங்க. ஏங்க, சாப்பாட்டுல என்னங்க இருக்கு? சாப்பிடுங்க. சொன்னதை செய். சரி. என்னப்பா? நீ மத்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடு. சரிங்க. ஹலோ. எஸ் மேடம். நான் அரண்மனையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். நான் சொல்ற ஃபுட் கொஞ்சம் டோர் டெலிவரி பண்ணிடுங்க. 10 மினிட்ஸ்ல வந்துடும் மேடம். ஆ. வா வா. டேய், இவ ஏதோ பிளான் பண்ணிட்டாடா. சோத்துல எதையோ கலந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவ லேசுப்பட்டவ இல்ல. எவனை கொன்னாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாடா. ஆமாப்பா, இவ எடுத்துட்டு போய் திரும்ப சாப்பிடாம எடுத்துட்டு வந்திருக்கானா? இந்த சாப்பாட்டுல ஏதோ கலந்துருக்காப்பா. அதனால இன்னைக்கு பூரா நாம இங்க சாப்பிடவே வேணாம். எப்படிடா? என்னப்பா? இல்ல, எனக்கு இருக்கிற அறிவுல உனக்கும் கொஞ்சம் இருக்குடா. வெரி குட். மேடம், ஃபுட்டு ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல, உங்க வீட்டு வாசல்ல தான் மேடம் நான் இருக்கேன். அப்படியா? நான் வந்துடுறேன். நீங்க எடுத்துக்கிட்டு உள்ள வந்துருங்க. ஓகே மேடம். எவ்வளவுப்பா பில்லு? 300 ரூபா ஆச்சு மேடம். 300 ரூபாயா? மேடம், டிப்ஸு.
ம். ஆ. ம். ம். மாச சம்பளம் வாங்குறவங்க கூட டிப்ஸ்னு கேட்டா 50 100ன்னு கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய அரண்மனையில் இருந்துக்கிட்டு டிப்ஸ்னு கேட்டா 5 ரூபா கொடுக்குறாங்க. போதும். இந்த 5 ரூபாயை புத்துல போட்டா புண்ணியமாவது கிடைக்கும். டிஸ்பிளே உடஞ்சிருச்சு மச்சி, அதான் யாருன்னு தெரியல. சாரிடா, சொல்லு.